கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளிலும் சகோதர சகோதரிகளே, நம்ம ஒரு 30 பாடங்கள் என்ன பண்ணிட்டோம்னா இப்ப நம்ம வந்துட்டோம். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்றது ஞாபகம் இருக்குங்களா? இல்ல, லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோன்றது ஞாபகம் இருக்கா? கடைசியா ஏன்னா ஒரு 2-3 வாரம் நம்ம நினைவு கூறுதலுக்காக கொஞ்சம் ஒரு சில நாள் கேப் வச்சோம். சிங்காசனமும் சக்கரமும் என்கிறதான தலைப்புல நம்ம பார்த்தோம். ரொம்ப சரியான ஒரு இது. ஸோ இப்போ அதுல நம்ம எதை குறித்து நம்ம அதிகமா பார்த்தோம் அப்படின்னு பார்க்கும்போது, எதை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தேவனுடைய சிங்காசனம் எப்போ இந்த பூமியில ஸ்தாபிக்கப்பட்டது அப்படின்ற விஷயத்தை என்ன பண்ணோம்னா நம்ம பார்த்தோம். குறிப்பா தேவனுடைய குணலட்சணம் அதுல என்ன பண்ணோம்னா நம்ம அதிகமா அங்க பார்த்தோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ இப்போ இன்னைக்கு நாம என்ன பாடம் பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த பாடம் நம்ம முடிக்கும் போது ஒரு சில விஷயம் பார்த்தோம் இல்லைங்களா? ஞாபகம் இருக்குங்களா? முடிக்கும் போது என்ன ஒரு வசனத்தோட நம்ம முடிச்சோம் அப்படின்னா, அந்த சின்ன கொம்பை பேஸ் பண்ணி என்ன பண்ணோம்னா அந்த ஒரு பாடத்தை நம்ம முடிச்சோம். ஸோ இப்போ கடந்த வாரம் கடந்த கிளாஸ்ல பார்த்தது இதை தான் நம்ம பார்த்தோம். அவருடைய சிங்காசனம் அக்னி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமா இருந்தது அப்படின்னு என்ன பண்ணோம்னா பார்த்தோம். ஸோ எப்படி அவருடைய சிங்காசனம் அக்னி ஜுவாலை அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு நியாய தீர்ப்பினுடைய நாட்கள் அப்படின்ற விஷயத்த பார்த்தோம். ஸோ இப்போ அந்த ஒரு நியாய தீர்ப்பு தான் என்ன ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போ இங்க நடந்துட்டு இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் பார்த்தோம். ஸோ இப்போ அந்த தங்கம் வெள்ளி அந்த விலைவாசி குறித்ததான விஷயங்கள், அடுத்து நடந்து கொண்டிருக்கிற தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட் இந்த பூமியில இப்ப எப்படி நடந்துட்டு இருக்குது லைவா நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஒரு டைம்லயே பார்த்தோம். ஸோ இப்போ குறிப்பா சொல்லும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு பற்றாக்குறை எல்லாம் வரும்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் அந்த ஸ்டேஜ்ல தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ 1874 இருந்து இப்போ நம்ம எங்க வந்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட் முடியக்கூடிய, ஸோ இப்போ அங்க அவருடைய சிங்காசனத்துல இருந்து என்ன வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அக்கினி நதி ஓடிச்சு அப்படின்னு பாத்தீங்களா? அந்த நதி இப்ப என்ன ஆயிட்டு இருக்குன்னா இப்ப ஓடிட்டு இருக்கு. அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன ஆயிட்டு இருக்குன்னா இந்த பூமியில நடந்துட்டு இருக்குது. ஸோ இப்ப நம்ம இது ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரி, கடந்த பாடத்துல டேனியல் 7ஆம் அதிகாரத்துல 9, 10 இந்த 2 வசனத்தை நம்ம பார்த்தோம். ஸோ அந்த 2 வசனம் எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்பட்டதுல இருந்து, அதாவது 1874 இருந்து விசிபிள் கிங்டம், அதாவது கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் எப்போ வரும் எப்படி இருக்கும் அப்படின்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா கடந்த பாடத்துல பார்த்தோம். ஸோ இப்போ இன்னைக்கு நாம பார்க்க போற பாடம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. தானியேல் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தானியேல் 7வது அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது நான் பார்த்தேன், நான் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த கொம்பு பெருமையான பேச்சுக்களை பேசின நிமித்தம் அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டது, அதன் உடல் அழிக்கப்பட்டு எரிகிற அக்னிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. சோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப நீங்க இந்த பாடத்தை எப்படி அணுகணும் அப்படின்னா, இப்ப தானியேல் 7:10 முடிஞ்சது இல்லைங்களா? அதுல எது வரைக்கும் முடிஞ்சதுன்னா விசிபிள் கிங்டம் வரைக்கும் என்ன பண்ணிருப்பாருன்னா தானியேல் பார்த்திருப்பாரு. ஸோ அந்த பாபிலோன் சாம்ராஜ்யம், மேதோ பெர்ஷியா சாம்ராஜ்யம், கிரேக்க சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம், அடுத்து தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில வர்ற வரைக்கும் என்ன பண்ணிருப்பாருன்னா ஒரு செட் ஆஃப் பேக்கேஜ் என்ன பண்ணிருப்பாருன்னா டேனியல் அங்க விஷன் பார்த்திருப்பாரு. இப்ப மறுபடியும் இந்த 11 வருது போது நீங்க என்ன நினைச்சுக்க கூடாதுன்னா விசிபிள் கிங்டம்க்கு அப்புறம் மறுபடியும் இந்த சின்ன கொம்பு வருமா அப்படின்னு நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா நினைக்க கூடாது. ஸோ இப்ப இங்க இது எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த விஷயம் என்ன பண்ணிட்டாருன்னா பார்த்துட்டாரு, அது முடிஞ்சிருச்சு. அந்த ஒரு செட் என்ன ஆயிடுச்சு, அது முடிஞ்சிருச்சு. இப்போ மறுபடியும் தானியலுக்கு என்ன ஓடிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னும் அந்த சின்ன கொம்பு பார்த்தாரு இல்லைங்களா, அதை குறித்ததான விஷயங்கள் ஓடிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஒரு விஷயங்கள் என்ன பண்றாருன்னா தேவன் காட்டுறார். ஸோ இப்போ இதை நீங்க என்ன பண்ணலாம்னா இது எந்த காலப்பகுதியில நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது இங்க என்ன நடக்குதுன்னா பாருங்க, அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டது, அதன் உடல் அழிக்கப்பட்டு எரிகிற அக்கினிக்கு என்ன பண்ணப்பட்டதுன்னா அங்க ஒப்பு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்ல இருக்கு. அப்ப அந்த கொம்பு பெருமையான பேச்சுகளை பேசினது நிமித்தம், ஸோ அந்த கொம்பு இருக்கு இல்லைங்களா, அந்த சின்ன கொம்பு
பெருமையா பேசுனது நிமித்தம் அது என்ன பண்ணப்படுதுன்னா கொலை செய்யப்படுது. சோ இப்ப இந்த சின்ன கொம்பு யாரு? போப்பு. போப்பு. கரெக்ட், போப்பு மார்க்கம். சோ இப்ப போப்பு மார்க்கம் எப்போ அழிக்கப்படும்? 1914 இல்ல, மொத்தமா போப்பு மார்க்கம் மொத்தமா எப்போ அழிக்கப்படும்? மகா உபத்திரவ காலம், அதாவது கிரேட் ட்ரபிள். சோ இன்னைக்கு நம்ம பாடத்துல பார்க்க போறது என்னன்னா, மறுபடியும் டேனியல் என்ன பண்றாருன்னா அதுக்கு அந்த சின்ன கொம்பை குறித்து பாக்குறாரு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போற பகுதி எதுல இருந்துன்னு பார்க்கும்போது 1874க்கு அப்புறமா கிரேட் ட்ரபிள்ல அந்த போப்பு மார்க்கம் எப்படி அழிக்கப்பட போகுது அந்த விஷயங்களை பார்க்க போறோம். ஸோ இங்க பாருங்க, அந்த மிருகம், அதாவது அந்த சின்ன கொம்பு இருக்கு இல்லைங்களா, அது என்ன பண்ணப்பட்டது? கொலை செய்யப்பட்டது. அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டது. அதன் உடல் அழிக்கப்பட்டு அடுத்து என்ன பண்ணப்படுதுன்னா எரிகிற அக்கினிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. ஸோ இந்த மிருகம் என்னன்னு பார்க்கணும், அதன் உடல் அழிக்கப்படுறதுன்னா என்னன்னு பார்க்கணும், எரிகிற அக்கினிக்கு அது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒப்பு கொடுக்கப்பட்டது. சோ இந்த வசனம் வேற எங்கேயாவது நம்ம படிச்ச மாதிரி, இதே மாதிரி வாக்கியம் வேற எங்கேயாவது படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்குங்களா? அதே மாதிரி மிருகம் கொலை செய்யப்படக்கூடிய விஷயம். கரெக்ட், ரெவலேஷன், அதாவது வெளிப்படுத்தலையும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இதே மாதிரி இந்த தானியல்ல சொன்ன விஷயம் அப்படியே அங்க என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா சொல்லப்பட்டிருக்கு. அப்பனா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? தானியல் இங்க பார்த்த விஷன் இதுல விளக்கம் என்ன பண்ணப்படலன்னா தானியல்ல விளக்கம் இல்ல. சோ அந்த டேனியலுக்குரிய விளக்கம் நம்ம எங்க தான் போய் பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல்ல தான் என்ன பண்ண முடியும்னா அதோடைய விளக்கத்தை, அதோட அர்த்தத்தை நம்ம என்ன பண்ண முடியும்னா கண்டுபிடிக்க முடியும், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சோ இப்போ இந்த சின்ன கொம்பு என்னாச்சுன்னா பெருமையான விஷயத்த பேசுனது நிமித்தம் அதன் உடல் என்ன பண்ணப்பட்டதுன்னா அழிக்கப்பட்டு அக்கினிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. சோ இது வெளிப்படுத்தல்ல எங்க இருக்குது இதே மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்திலையும் என்ன பண்ணப்படுதுன்னா அங்கேயும் ஒரு மிருகம் வருது. அந்த மிருகம் என்ன பண்ணப்படுதுன்னா கொலை செய்யப்படப்படுது. அந்த மிருகம் என்ன பண்ணப்படுதுன்னா அக்கினிக்கு இரையாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. சோ இப்போ அந்த வெளிப்படுத்தல் 17 இங்க நம்ம பார்க்கக்கூடிய டேனியல் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனமும் எதை தான் குறிக்குதுன்னா இங்க டேனியல்ல அவர் விஷன் பார்த்தாரு, அந்த விஷனுக்கான விளக்கத்தை டேனியல் என்ன பண்ணல, சொல்லல. பட் அதோட விளக்கத்தை நம்ம எங்க பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல்ல போய் என்ன பண்றோம்னா நம்ம இங்க பாக்குறோம். சோ இப்ப வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் எதை குறித்து பேசுது அப்படின்றது நமக்கு ஞாபகம் இருக்குங்களா? அந்த மகா வேசி குறித்து பார்ப்போம். பட் அதற்கு முன்னாடி இந்த வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல யார் வரா அப்படின்னு பார்க்கலாம். வாசிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தல் 17 1ஆம் வசனம். 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே. இங்க பாருங்க, ஒரு தூதன் வராரு. அந்த தூதன் வந்து என்ன பண்றாருன்னா, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்து இருக்கிற மகா வேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவருடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகள் என்ன ஆயிட்டாங்க, வெறி கொண்டிருந்தார்கள். யார் இந்த தூதன்? ஒரு தூதன் வந்து என்ன பண்றாருன்னா சொல்றாரு, இந்த மகா வேசிய குறித்து ஒரு தூதன் சொல்றாரு. யாருக்கு சொல்றாருன்னா யோவானுக்கு சொல்றாரு. இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த தூதன் யாரு? 7ஆம் தூதன். நம்ம மூத்த சகோதரர் ரசல் பிரதர் 7ஆம் தூதன் என்ன பண்ணப்படுதுன்னா இங்க அது குறிக்குது. எப்படி, ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7ஆம் சபையின் காலத்துலதான் 7 கலசமும் என்ன பண்ணப்படுதுன்னா ஊற்றப்படுது. யாரு தான் ஊத்துறான்னு பாத்தீங்கன்னா 7ஆம் தூதன் தான் என்ன பண்றாருன்னா ஊற்றுறாரு. சோ இப்போ இவர் ரசல் பிரதர் தான்ன்றதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நாம யாரு? யோவான் வகுப்பார். அதாவது 7ஆம் கால சபை யாருன்னு பாத்தீங்கன்னா யோவான் வகுப்பார். யோவான் வகுப்பாருக்கு ஒரு தூதன் காட்டுறாருன்னா அந்த தூதன் யாரா தான் இருக்கணும்? ரசல் பிரதரா தான் இருக்கணும். சோ இப்ப ரசல் பிரதர் தான் நமக்கு இன்னைக்கு என்ன பண்றாருன்னா மகா வேசினா யாருன்னு யாருக்கு சொல்லி கொடுத்தா, நமக்கு யார் சொல்லி கொடுத்தா? இல்ல மகாவேசி போப்பு மார்க்கம்ன்றது நமக்கு யார் சொல்லி கொடுத்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரசல் பிரதர் தான் சொல்லி கொடுத்தாரு. 1,44,000 பேர் தான் சபை வகுப்புன்னு யார் சொல்லி கொடுத்தா? ரசல் பிரதர் தான் சொல்லி கொடுத்தாரு. அடுத்து தேவனுடைய திட்டம் இதுதான் நமக்கு யார் சொல்லி கொடுத்தா? ரசல் பிரதர் தான் சொல்லி கொடுத்தாரு. சோ தூதன் தான் யாருக்கு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா சபை வகுப்பாருக்கு, அதாவது யோவானுக்கு என்ன பண்றாருன்னா இதெல்லாம் காட்டுறாரு. இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்க தெரியுங்களா, தூதன் சொன்னதை எடுத்துக்கிறாங்க, அவங்க சொன்ன மாதிரி நான் கண்டுபிடிச்ச நான் தான் இதை என்ன பண்ணேன், எஸ்டாப்ளிஷ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது சரியா வருமானு பாத்தீங்கன்னா அது சரியா வராது. இப்ப எல்லாமே யார் தான் இங்க காட்டுறான்னு பார்க்கும்போது 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி நீ வா. சோ இப்போ இந்த வேசி தான்
போப்பு மார்க்கம்னு நமக்கு யார் காட்டினான்னு பாத்தீங்கன்னா 7ஆம் தூதன் தான் என்ன பண்றாருன்னா காட்டுறார். சோ அவருடைய எழுத்துக்கள் இல்லாம நம்ம சத்தியத்தை புரிஞ்சுக்க முடியுங்களா? ஃபர்ஸ்ட் பைபிள் தான், அதாவது பைபிள் தான் நமக்கு முக்கியம். நீங்க எப்படி நினைச்சுக்க கூடாதுன்னா, என்ன இவர் ரசல் பிரதர் குறித்தே பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நீங்க என்ன பண்ண வேணாம் நினைச்சுக்க வேண்டாம். ஏன்னா நம்ம பைபிளை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கே பிரதருடைய விளக்கங்கள் நமக்கு என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு நமக்கு ஒரு உந்துதலா இருக்குது. அது இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா கத்துக்கவே முடியும், முழுமையான சத்தியத்தை நம்ம என்ன பண்ண முடியும்னா புரிஞ்சிக்க முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சோ இப்போ இங்க பாருங்க, இதையும் நமக்கு யார் தான் சொல்லி கொடுத்தா அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய 7ஆம் தூதன் தான் சொல்லி கொடுத்தார். சோ இப்ப நீங்க சொல்லுங்க, அந்த வேசி யாரு அப்படின்னு பார்க்கும்போது போப்பு மார்க்கத்தை அது என்ன பண்ணுதுன்னா இங்க அடையாளப்படுத்துது. சோ இப்போ இங்க மிருகம் இப்ப ரோம் கவர்மெண்ட். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். நம்ம நிறைய டைம் எப்படி நினைச்சிரோம், மிருகம்னாலே அது சிவில் கவர்மெண்ட் நினைப்போம். பட் அப்படி கிடையாது. ஒரு சில இடத்துல இந்த மிருகம் எதை அடையாளப்படுத்தும் பாத்தீங்கன்னா சிவில் கவர்மெண்ட் அடையாளப்படுத்தும், ரோமன் கவர்மெண்ட் அடையாளப்படுத்தும். பட் இந்த ஒரு இடத்துல அந்த மிருகம் எதை அடையாளப்படுத்துன்னு பாத்தீங்கன்னா ஜனங்களை அடையாளப்படுத்துது. சோ எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம், அந்த ஸ்திரீ எங்க உட்கார்ந்து இருக்காங்க, தண்ணீர்கள் மேல். சோ தண்ணீர்கள் மேலதான் அந்த மிருகமும் இருக்குது. சோ அந்த மிருகமும் இங்க எதை அடையாளப்படுத்துதுன்னு பாத்தீங்கன்னா ஜனங்கள். சோ எப்படி பிரதர் ஜனங்கள் சொல்றீங்கன்றத நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணலாம்னா கண்டுபிடிக்கலாம். சோ இப்போ இந்த வசனம் நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா? சோ இப்ப இதுல நம்ம என்னென்ன விஷயங்கள் பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்திரீ என்ன பண்றோம்னா பாக்குறோம். இப்ப அந்த ஸ்திரீ இங்க போப்பு மார்க்கம் பார்த்தோம் இல்லைங்களா? சோ இப்ப ஸ்திரீயை நம்ம வேற எப்படி சொல்லலாம்? போப்பு மார்க்கத்தை நம்ம தலைப்போட நம்ம கனெக்ட் பண்ணணும்னா எப்படி கனெக்ட் பண்ணலாம்? சோ இப்போ சின்ன கொம்புனாலும் ஒண்ணுதான், ஸ்திரீ மகா வேசினாலும் ஒண்ணுதான், போப்பு மார்க்கம்னாலும் ஒண்ணுதான் அப்படின்ற விஷயத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம தெளிவுபடுத்திக்கலாம். சோ இப்ப இங்க ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிற மிருகம் ஜனங்கள் என்றதை நம்ம என்ன பண்ணலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சோ இப்போ அந்த மிருகத்தை யார் கண்ட்ரோல் பண்றது? ஸ்திரீ என்ன பண்றாங்கன்னா கண்ட்ரோல் பண்றாங்க. சோ அப்போ அந்த மிருகம் இருக்குது, அந்த மிருகத்துக்கு என்ன இருக்குது? 7 தலைகள் இருக்குது, 10 கொம்புகள் இருக்குது. சோ இப்ப வசனம் வாசிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். அன்புக்குரிய சகோதர சகோதரர், இங்க பாருங்க சிகப்பு நிறமுள்ள மிருகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ இந்த மிருகம் பொறுத்த வரைக்கும் 12ஆம் அதிகாரத்திலயும் ஒரு மிருகம் வரும், 13ஆம் அதிகாரத்துல 2 மிருகம் வரும், அதே மாதிரி 17ஆம் அதிகாரத்திலயும் என்ன பண்ணோம்னா மிருகம் வரும். சோ எல்லா இடத்துலயுமே மிருகம் எதை அடையாளப்படுத்தாதுன்னா சிவில் கவர்மெண்ட் அடையாளப்படுத்தாது. இந்த ஒரு இடத்துல அந்த மிருகம் எதை அடையாளப்படுத்துதுன்னு பாத்தீங்கன்னா ஜனங்களை அடையாளப்படுத்துது. சோ இப்ப பாருங்க, அந்த மிருகம் ஜனங்கள் அப்படின்னா அப்ப 7 தலைகள், 7 தலைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஐரோப்பியா கான்டினென்ட்ல இருக்கக்கூடிய 7 சாம்ராஜ்யங்கள், அதாவது 7 சாம்ராஜ்யங்கள். அப்ப அந்த 10 கொம்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த 7 சாம்ராஜ்யத்துக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய 10 நாடுகள் அல்லது 10 ராஜாக்கள். சோ அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம் நம்ம எடுத்துக்கலாம். சோ இப்போ இந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. வெளிப்படுத்தல் 17:3. வெளிப்படுத்தல் 17ஆவது அதிகாரம் 3ஆவது வசனம். ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். சோ இங்க வனாந்திரத்திற்குள் கொண்டு போனான் அப்படின்னும் போது யார் கொண்டு போறது? தூதன் என்ன பண்றாருன்னா கொண்டு போறாரு. யார கொண்டு போறாரு? யோவானை கொண்டு போறார். சோ இப்போ நம்ம பார்க்கலாம், ரசல் பிரதர் என்ன பண்றாருன்னா 7ஆம் சபையை என்ன பண்றாருன்னா வனாந்திரத்துக்கு என்ன பண்றாரு? கொண்டு போகிறார். சோ இப்ப வனாந்திரத்துக்கு கொண்டு போறது எதை நமக்கு இங்க அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிளாஷ்பேக், அதாவது பழைய விஷயங்களை நான் என்ன பண்றேன் உனக்கு கொண்டு போய் காட்டுறேன் வா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா கொண்டு போறாரு. அந்த வனாந்திரம்ன்றது பிளாஷ்பேக் அப்படின்னு நினைச்சுக்கங்க. இப்ப பிளாஷ்பேக்கு கொண்டு போறாரு. அங்க போனா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 7 தலை 10 கொம்புகள் இருக்கிற ஒரு மிருகம் இருக்குது. அந்த மிருகத்து மேலதான் யார் இருக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு ஸ்திரீ என்ன பண்றாங்கன்னா இருக்கிறாங்க. சோ இப்ப பாருங்க, அந்த மிருகத்துக்கு மைண்ட், அதாவது அந்த மிருகத்துக்கு மூளையா இருக்கிறது எது? அந்த 7 தலைகள். ஓகேங்களா? அப்போ இந்த ஜனங்கள் தான் மிருகம். அந்த ஜனங்களுக்கு மைண்டா இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த
7 தலைகள். அந்த 7 தலைகளை சப்போர்ட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா 10 கொம்புகள். சோ இப்ப இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது யாரு அப்படின்னு பார்க்கும்போது மேல இருக்கக்கூடிய அந்த ஸ்திரீ. சோ அந்த ஸ்திரீ தான் இங்க நம்ம என்னன்னு பாக்குறோம்னு பாத்தீங்கன்னா அந்த சின்ன கொம்பு. சோ இப்ப இந்த சின்ன கொம்பு தான் என்ன பண்ணுதுன்னா போப்பு மார்க்கம். சோ இப்ப இதுதான் என்ன பண்ணுதுன்னா அந்த ஸ்திரீயா அந்த மிருகத்தின் மேல உட்காந்து அந்த ஒட்டுமொத்த மிருகத்தையும், அதாவது அந்த ஜனங்களையும் அங்க அந்த டைம்ல கண்ட்ரோல் பண்ணது யாரு? குறிப்பா சொல்லப்போனா ஐரோப்பா கான்டினென்ட், அதாவது யூரோப் கண்டத்துல எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணது அந்த காலகட்டத்துல எதுன்னு பார்க்கும்போது போப்பு மார்க்கம் அப்படின்ற விஷயத்த பாக்குறோம். சோ இதுல நம்ம பார்க்கக்கூடியது அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளை உடையதும் தூஷணமான நாமங்கள் நிறைந்ததான சிகப்பு மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ. இப்ப நம்ம இது கிளியர் ஆயிடுச்சுங்களா? ஸ்திரீ யாரு? போப் மார்க்கம். மிருகம் வந்து மிருகம் ஜனங்கள். 7 தலைகள் 7 சாம்ராஜ்யங்கள், 10 கொம்புகள் அந்த 7 சாம்ராஜ்யத்தையும் சப்போர்ட் பண்ணக்கூடிய 10 நாடுகள். சோ இது வரைக்கும் கிளியருங்களா? சோ இப்ப நீங்க தான் சொல்லணும். மிருகம் ஜனங்கள், 7 தலைகள் 7 ராஜ்யங்கள், 10 கொம்புகள் பாத்தீங்கன்னா அந்த ஐரோப்பா கண்டத்துல இருக்கக்கூடிய 10 நாடுகள் அந்த மிருகத்துக்கு என்ன பண்றாங்கன்னா சப்போர்ட் பண்றாங்க. அதாவது அந்த 7 தலைகளுக்கு சப்போர்ட் பண்றாங்க. சோ இப்போ இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது யாரு அப்படின்னு பார்க்கும்போது மகா வேசி போப்பு மார்க்கம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா இங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குது. சோ இப்போ இதை நமக்கு யார் காட்டுறா அப்படின்னு பார்க்கும்போது நம்மள வனாந்தரத்துக்கு கொண்டு போய் என்ன பண்றாருன்னா தூதன் நமக்கு காட்டுறாரு. சோ அந்த வனாந்தரம் என்னன்னு பார்க்கும்போது போப்பு மார்க்கம் உச்சகட்டத்துல இருந்த அந்த காலப்பகுதி. அதாவது மொத்தம் போப்பு மார்க்கத்தோட ஆட்சி எந்த டைம்னு பாத்தீங்கன்னா 1260 வருஷங்கள். அந்த டைம் யாருக்கு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இப்போ யோவான் வகுப்பாருக்கு தூதன் என்ன பண்றாருன்னா காட்டுறார். சோ இததான் நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த 7 தலைகள் சின்ன கொம்பு என்ன பண்ணிட்டோம் நம்ம ஆல்ரெடியே பழைய பாடங்கள்ல பார்த்துட்டோம். அது குறித்து நமக்கு விளக்கம் பெருசா தேவையில்லை. இன்னைக்கு 7 தலைகளை மாத்திரம் பார்த்து நம்ம என்ன பண்ணலாம்னா பாடத்தை முடிக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சோ இப்போ நீங்க சொல்லுங்க அந்த 7 தலைகள் என்னவா இருக்கும்? அதாவது 7 சாம்ராஜ்யம் நம்ம சொல்லிட்டோம். சோ அந்த 7 தலைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்தந்த காலகட்டத்துல ஒரு தலை என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஐரோப்பா கான்டினென்ட் என்ன பண்ணுதுன்னா ராஜ்யம் பண்ணிட்டு இருந்தது. சோ இப்ப யாருக்கு கீழே பண்ணிட்டு இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா போப்பு மார்க்கத்துக்கு கீழே என்ன பண்ணிட்டு இருந்ததுன்னா பண்ணிட்டு இருந்தது. சோ இதை நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா இதுதான். சோ இப்ப இந்த முதலாம் தலை என்னன்றது நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்ப பார்க்க போறோம். சோ இப்ப இந்த முதல் தலை அப்படின்னா ஃபர்ஸ்ட் போப்பு தான் எல்லாம் அப்படின்னு கூடிய ஒரு அதிகாரத்தை ரோம்ல இருந்த ஒரு ராஜா என்ன பண்றாருன்னா ஒரு கிங்கு போப்புக்கு என்ன பண்றாருன்னா பவரை கொடுக்கிறார். இவரை குறித்து நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கிறோம். யார் அவரு? கான்ஸ்டன்டைன். ரோம்ல இருக்கக்கூடிய ஒரு எம்பையர். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்டினியன். அவர் என்ன ஒரு விஷயத்த சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா பாண்டிஃபெக்ஸ் மேக்சிமஸ் என்றது ஒரு ஆளுடைய பேர் இல்ல, அது ஒரு பதவி. அது ஒரு பதவி. அந்த பாண்டிஃபெக்ஸ் மேக்சிமஸ் இதை நம்ம நிறைய டைம் பார்த்துட்டோம். 2ஆம் அதிகாரம் பார்க்கும்போது பார்த்தோம், 4ஆம் அதிகாரம் பார்க்கும்போது பார்த்தோம். இப்பவும் என்ன பண்றோம்னா இந்த ஜஸ்டினியன் குறித்து நம்ம நிறைய டைம் பார்த்துட்டோம். இவர் தான் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல இருந்த எல்லாருக்கூடயும் சண்டை போட்டு இனிமேல் போப்பு தான் என்னன்னு பாத்தீங்கன்னா மெயின் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பட்டத்தை கொடுக்கிறாரு. அந்த பட்டம் தான் பாண்டிஃபெக்ஸ் மேக்சிமஸ், அதாவது தலைமை மத ஆளுநர் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்றாருன்னா ஜஸ்டினியன் கொடுக்கிறார். சோ இப்ப முதலாம் தலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாம் தலை யாரு? ஜஸ்டினியன். ஜஸ்டினியன் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல கிங்டம்ல இருக்கிறாரு. சோ இப்ப யாருக்கு கீழே இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா போப்புக்கு கீழே ஜஸ்டினியன் என்ன பண்றாருன்னா அங்க இருக்கிறார் என்ற விஷயத்த பாக்குறோம். சோ இது யாரை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா முதலாம் தலை இங்க ஜஸ்டினியனை குறிக்குது. சோ இப்போ எப்போ போப்பு மார்க்கம் முதலா ஒரு தலைமை இதுக்கு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே கிபி 539 என்ன பண்றாங்கன்னா போப்பு மார்க்கம் இங்க முதலாக வராங்க. அடுத்து பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரி இப்ப நம்ம 2ஆம் தலைக்கு என்ன பண்ணிடலாம்னா போயிடலாம். சோ இப்ப 2ஆம் தலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்டினியனுக்கு பிறகு இன்னொரு கவர்மெண்ட் வருது. அதாவது 2வது சாம்ராஜ்யம் ரோம்ல வருது. அது என்ன குறிக்குது, என்ன பேரு பாத்தீங்கன்னா சால்மெக்னே எம்பையர். அதாவது இந்த ஒரு ராஜ்யத்தோட பேர் என்னதுன்னா சால்மெக்னே எம்பையர். AD 800 என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிங்டம், இந்த ஒரு ராஜ்யம் என்ன பண்ணுதுன்னா வருது. சோ இப்ப இங்க இவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா which first allowed to crown the emperor of the Roman. இவர் என்ன சொல்லிட்டாருன்னா இனிமேல் வரக்கூடிய ராஜாக்களுக்கு எல்லாருக்குமே யாருதான் கிரீடத்தை வைக்கணும் அப்படின்னா
போப்பு தான் என்ன பண்ணணும், கிரீடத்தை வைக்கணும் அப்படின்ற ஒரு சட்டத்தை யார் கொண்டு வந்தா பாத்தீங்கன்னா இந்த ஒரு சார்ல்மேக்னே எம்பையர். அதாவது இது 2ஆம் தலை. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்னும் போப்புக்கு பவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதிகமா கொடுத்துட்டாங்க. யாரெல்லாம் கிங்கா வந்தாலும் போப்பு தான் என்ன பண்ணணும், அந்த ஒரு கிரீடத்தையே அவங்க தலையில வைக்கணும் அப்படின்ற விஷயத்த என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஒரு 2ஆம் தலை பண்ணிட்டாங்க. அடுத்து 3ஆம் தலை யாரு அப்படின்னு பார்க்கும்போது 3ஆம் தலை எதுன்னு பாத்தீங்கன்னா த ஹோலி ரோமன் எம்பையர். சோ இப்போ 3ஆவதா ஒரு ராஜ்யம் வருது ஐரோப்பால. அந்த ராஜ்யத்துக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா தி ஹோலி ரோமன் எம்பையர். அதாவது புனித ரோம பேரரசு அப்படின்னு சொல்லி ஒரு ராஜ்யம் வருது. சோ இப்ப இதை தோற்றுவித்தது, அதாவது யார் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஓட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரோமன் எம்பையர் இருக்கிறாரு. அவர் தான் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை என்ன பண்றாருன்னா ஸ்டார்ட் பண்றார். எப்போ ஸ்டார்ட் பண்ணாருன்னு பார்க்கும்போது ஏடி 962ல இருந்து 1648 வரைக்கும், அதாவது ரொம்ப நாள் இந்த ஒரு எம்பையர் என்ன பண்ணதுன்னா இருந்திருக்குது. 962ல இருந்து 1648 கிபி 1648 வரைக்கும் இந்த ஹோலி ரோமன் எம்பையர் சொல்லக்கூடிய 3ஆவது தலை என்ன பண்ணுதுன்னா இங்க இருக்குது. சோ இப்ப இந்த டைம்ல நிறைய விஷயம் நடந்திருக்கு. அதாவது இந்த 3ஆம் தலை டைம்ல என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அப்போதான் போப்புகளுக்கு என்ன நடந்திருக்குன்னா யார் பெரியவன் என்னக்கூடிய அந்த ஒரு யார் பதவியில் இருக்கணும்னு போப்புகளுக்குள்ளவே என்ன வந்திருக்கா, நிறைய பிரச்சனைகள் நிறைய சண்டைகள் என்ன பண்ணிருக்கு வந்திருக்கு. இந்த சண்டைகள் எவ்வளவு நாள் போயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 40 வருஷமா யாரு நீதான் மேல நான் தான் மேல அப்படின்னு சொல்லி நிறைய போப்புகளுக்குள்ள என்ன வந்திருக்குன்னா அங்க பிரச்சனைகள் வந்திருக்கு. அதே டைம்ல இன்னொருத்தரும் அந்த இடத்துல இருக்கிறார். யாருன்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதுங்களா? 962ல இருந்து 1600க்குள்ள ஒருத்தர் வராரு. அவர் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா போப்பு மார்க்கம் தப்புன்னு ஆணி அடிச்ச மாதிரி சொல்றாரு. மார்ட்டின் லூதர் வராரு. சோ அவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வராரு. சோ எந்த டைம்லனா ஹோலி ரோமன் எம்பையர் சொல்லக்கூடிய 3ஆவது தலை இருக்கக்கூடிய டைம்ல வந்தவர் தான் யாருன்னு பார்க்கும்போது மார்ட்டின் லூதர் வராரு. சோ இப்ப இததான் நம்ம வசனம் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நம்ம வாசிப்போம். அந்த மிருகம் சாவுக்கு ஏதுவான காயம் பட்டிருக்க கண்டேன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? சோ இங்க என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா போப்பு மார்க்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடி என்ன பண்றாருன்னா பட்டயத்தை எடுத்து என்ன பண்றாருன்னா வெட்டுறாரு. சோ அந்த பட்டயம்ன்றது சத்தியம். சத்தியத்தை எடுத்து என்ன பண்றாருன்னா போப்பு மார்க்கத்தை வெட்டுறாரு. சோ இப்ப இது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த மிருகம் சாவுக்கு ஏதுவான ரொம்ப ஒரு மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு. இதன் விளைவா என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா 2 குரூப்பா என்ன ஆகிட்டாங்கன்னா பிரிய ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது ரோமன் கேத்தலிக் ஒரு சைடாகவும் புரோட்டஸ்டன்ட் என்ன ஆயிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு சைடாவும் என்ன ஆயிட்டாங்கன்னா பிரிஞ்சுட்டாங்க. எந்த டைம்னு பாத்தீங்கன்னா ஹோலி ரோமன் எம்பையர்னு சொல்லக்கூடிய 3ஆம் தலை இருக்கக்கூடிய அந்த ஒரு காலப்பகுதியில தான் இந்த விஷயங்கள் என்ன பண்ணப்படுதுன்னா நடக்குது. சோ எப்படி பிரிஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோமன் கத்தோலிக் இவங்க தனியா வந்துட்டாங்க. சோ இப்ப இவங்களுக்கு கீழே யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா 8 நாடுகள் என்ன பண்ணுதுன்னா ரோமன் கேத்தலிக் அந்த டைம்ல சப்போர்ட் பண்ணுது. புரோட்டஸ்டன்ட்டுக்கு 2 நாடு என்ன பண்ணுதுன்னா சப்போர்ட் பண்ணுது. சோ இப்ப அந்த 2 நாடு என்னன்னு பாத்தீங்கன்னா அயர்லாந்து பிளஸ் இங்கிலாந்து. இவங்க 2 பேர் என்ன பண்றாங்கன்னா புரோட்டஸ்டன்ட்டுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ரோமன் கத்தலிக்கு மற்ற 8 நாடுகள் என்ன பண்ணுதுன்னா யூரோப்ல இருக்கக்கூடிய நாடுகள் சப்போர்ட் பண்ணுது. சோ இப்ப இந்த சண்டை என்ன ஆகுதுன்னா ரொம்ப நாள் போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா புரோட்டஸ்டன்ட்க்கும் ரோமன் கேத்தலிக்கும் என்ன நடந்துட்டு இருக்குன்னா சண்டை நடந்துட்டு இருக்கு. சோ அந்த 30 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் இவங்க என்ன ஆயிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு பீஸ், அதாவது ஒரு சமாதானத்துக்குள்ள என்ன பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. சோ இப்ப அதுதான் பாக்குறோம். அந்த மிருகம் மறுபடியும் என்ன ஆயிடுச்சு சொஸ்தமாக்கப்பட்டதுன்னு நம்ம படிச்சிருப்போம் வெளிப்படுத்தல. சோ இப்ப மறுபடியும் இந்த ஹோலி ரோமன் எம்பையர் அந்த காலகட்டத்துல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ட்ரீட்டி போடுறாங்க. பீஸ் ஆஃப் வெஸ்ட்பேலியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரீட்டி மூலமா இவங்க மறுபடியும் என்ன ஆயிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா இங்க ஒண்ணு கூடிடுறாங்க. சோ இது எந்த காலப்பகுதின்னு பார்க்கும்போது 3ஆம் தலை ஹோலி ரோமன் எம்பையர் இருக்கக்கூடிய அந்த காலப்பகுதியில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் இது. சோ இப்போ நம்ம 3 தலை என்ன பண்ணிட்டோம்னா பார்த்துட்டோம். அடுத்து 4ஆம் தலை நம்ம பார்க்கலாம் பாருங்க. 4ஆம் தலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க பிரிஞ்சிருந்தாங்க இல்லைங்களா, அந்த 30 வருஷம் சண்டை போட்டு மறுபடியும் ஒன்னா கூடனப்போ அதை ஒரு எம்பையரா என்ன பண்ணிட்டாங்கன்னா மாத்திட்டாங்க. சோ அந்த 4ஆம் தலையோட பெயர் தான் வந்து ரெஜுவினேட்டட் ஹோலி ரோமன் எம்பையர், அதாவது புதுப்பிக்கப்பட்ட புனித ரோம பேரரசு. இப்ப இவங்க 2 பேர் பிரிஞ்சிருந்தாங்க, மறுபடியும் ஒன்னா சேர்ந்ததுனால இது என்னவா சொல்லிட்டாங்கன்னா ரெஜுவினேட்டட் ஹோலி ரோமன் எம்பையர், புதுப்பிக்கப்பட்ட அல்லது சொஸ்தமாக்கப்பட்ட புனித ரோம
பேரரசு அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா சொல்லிட்டாங்க. சோ இப்ப இந்த 4ஆம் தலை எவ்வளவு நாட்கள் இருந்ததுன்னு பார்க்கும்போது, அந்த ட்ரீட்டி போட்டாங்க இல்லைங்க, பீஸ் ஆஃப் வெஸ்ட்பேலியான்ற ஒரு சட்டம் போட்டதுல இருந்து, அந்த உடன்படிக்கை பண்ணதுல இருந்து டில் 1804 வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா இந்த 4ஆம் தலை என்ன பண்ணுதுன்னா அங்க இருக்குது. சோ இப்போ இது வரைக்கும் புரியுதுங்களா? அந்த 7 தலையை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். 7 தலை ஒரு காலப்பகுதியில ரோம்ல வந்தக்கூடிய ஒரு சாம்ராஜ்யங்கள் பார்க்கிறோம். சோ இப்ப அடுத்து 5ஆம் தலைக்கு போகும்போது இவர் யார் தெரியுதுங்களா? நெப்போலியன். நெப்போலியன். சோ இப்ப 5ஆம் தலை யாருன்னு பாத்தீங்கன்னா நெப்போலியனிக் எம்பையர். சோ இப்ப இவரை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கேள்வி வரணுமே, அவர் போப்ப அரெஸ்ட் பண்ணாரு. போப்ப அரெஸ்ட் பண்ணவர் இவர் தானே, இவர் எப்படி போப்ப சப்போர்ட் பண்ணிருப்பார் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? இங்க பாருங்க, ஆரம்பத்துல இவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது 1799ல என்ன பண்றாரு, போப் அரெஸ்ட் பண்ணி கொலை பண்றாரு. பட் அதே நெப்போலியன் பிற்காலத்துல என்னவாயிட்டாருன்னா போப்புக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சோ இப்ப எந்த நெப்போலியன் போப் அரெஸ்ட் பண்ணாரோ ரொம்ப நாள் கழிச்சு இவரே என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா நெப்போலியனிக் எம்பையர்னு சொல்லி இவரும் மறுபடியும் போப்பு தான் தலைமை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து என்ன பண்ணிடுறாருன்னா மறுபடியும் போப்பு மார்க்கத்தை இவரே என்ன பண்றாருன்னா மேல தூக்கி வைக்கிறாரு. சோ அது எந்த காலப்பகுதின்னு பார்க்கும்போது 1804 டு 1814 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் காலப்பகுதி தான். அந்த நெப்போலியனிக் எம்பையர்ன்றது 5ஆம் தலை இருக்குது. அடுத்து 6ஆம் தலை இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். சோ இப்ப இந்த 6ஆம் தலை எதுன்னு பார்க்கும்போது விக்டர் இமானுவேல் எம்பையர். சோ இப்ப விக்டர் இமானுவேல் எம்பையர் எந்த டைம்னா 1820 டு 1878 வாஸ் த ஃபர்ஸ்ட் கிங் ஆஃப் யுனைடெட் இட்டாலி. அதாவது இவர் வந்துதான், இந்த 6ஆம் தலை வந்துதான் இத்தாலியை என்ன பண்றாருன்னா ஃபுல்லா கேப்சர் பண்றாரு. இவரோட கண்ட்ரோல், அதாவது இவர் கண்ட்ரோல் யாருக்கு கொடுக்கிறாரு, போப்புக்கு கொடுக்கிறாரு. இத்தாலி முழுக்க யாரோட கண்ட்ரோல் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த போப் கண்ட்ரோல் பிளஸ் விக்டர் இமானுவேல். சோ இப்போ ஒரு கேள்வி, இந்த காலப்பகுதியில ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. யாரு? அதாவது விக்டர் இமானுவேல் காலப்பகுதியில ஒருத்தர் பிரசங்கம் பண்றாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம 7ஆம் தூதன் தான் பண்றாரு. என்ன பண்ணாருன்னு பார்க்கணும்னா ராஜ்யத்தை குறித்து என்ன பண்றாரு. சோ இப்போ இது யாருன்னு பார்க்கும்போது 6ஆம் தலை பார்த்துட்டோம், விக்டர் இமானுவேல். சோ இப்போ நம்ம 7ஆம் தலைக்கு வந்துடலாம். சோ இப்போ 7ஆம் தலை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதற்கு அடுத்து, அதாவது விக்டர் இமானுவேல் எம்பையருக்கு அடுத்து ஐரோப்பா கண்டத்துல இன்னொரு ராஜ்யம் வருது. அது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாசி பேசிஸ்ட் எம்பையர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெர்மனிய தலைமையிடமாக கொண்டு என்ன பண்றாங்கன்னா ஒரு கிங்டம் வருது. சோ அதுக்கு வந்து முசோலினி வந்து என்ன பண்றாருன்னா ஆரம்பத்துல இருக்கிறாரு. பிறகு முசோலினியை தொடர்ந்து யார் வந்தது, ஹிட்லர் என்ன பண்றாருன்னா அந்த நாசி பேசிஸ்ட் எம்பையர் என்ன பண்றாரு. சோ இப்ப இந்த காலகட்டத்துல தான் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா வேட்டிக்கன் மிகப்பெரிய ஒரு பவருக்கு வந்துருச்சு. அதாவது வேட்டிக்கன் போது போப் இருக்கக்கூடிய அந்த ஒரு தலைமையிடம். சோ இப்ப இந்த காலப்பகுதியில வேட்டிக்கன் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான இடத்துல வந்துருச்சு. சோ இப்ப இவர் என்ன பண்றாருன்னா வேட்டிக்கன் கூட ஒரு ட்ரீட்டி போட்டு இவங்க எம்பையர் என்ன பண்றாங்கன்னா அங்க போப்போட அனுமதியோட என்ன பண்றாங்கன்னா ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாங்க, இந்த நாசி பேசிஸ்ட் எம்பையர். சோ அதுல வந்தவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹிட்லர் அப்படின்ற விஷயத்த நம்ம என்ன பண்றோம்னா இங்க நம்ம பாக்குறோம். இப்போ ஒரு வசனம் வாசிக்கலாம். இப்போ அதோட விளக்கம் உங்களுக்கு புரியுதா பாருங்க, வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 17வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி, ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? இந்த ஸ்திரீயினுடைய ரகசியத்தையும் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதாய் இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தை உனக்கு சொல்லுகிறேன். இப்ப என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா 7ஆம் தூதன் சொல்றாரு, ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? யாருகிட்ட சொல்றாரு? சபை வகுப்பார், யோவான் வகுப்பார் ஆகிய நம்ம கிட்ட சொல்றாரு, நீ ஏன் ஆச்சரியப்படுற? இந்த ஸ்திரீயினுடைய ரகசியத்தையும் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும். இப்ப நமக்கு சொல்லிட்டாரா? 7ஆம் தூதன் சொல்லிட்டாரா ஸ்திரீயினுடைய ரகசியம் என்னது? ஸ்திரீயினுடைய ரகசியம் என்ன? ஸ்திரீயினுடைய ரகசியம் வேற ஒண்ணும் இல்லையா, மகா பாபிலோன் அப்படின்றது போப்பு மார்க்கம் தான் அப்படின்னு நமக்கு சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா 7ஆம் தூதன். அதே மாதிரி அந்த 7 தலைகள் இப்ப நம்ம பார்த்த 7 சாம்ராஜ்யங்கள், அதே மாதிரி அந்த 10 கொம்புகள் அதுக்கு சப்போர்ட் பண்ண 10 நாடுகள். சோ இப்ப இத சொல்லிட்டு இந்த மிருகத்தினுடைய ரகசியம் இன்னும் நமக்கு சொல்லல. அந்த ஜனங்கள்னு பார்த்தோம், இன்னும் அது குறித்து நம்ம என்ன பண்ணல, டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். அந்த மிருகத்தினோட ரகசியத்தை நான் சொல்றேன்னு நமக்கு சொன்னது யாருதான் பார்க்கும்போது 7ஆம் தூதன் தான் அப்படின்ற விஷயத்த பாக்குறோம். சோ இது எல்லாருக்குமே புரிஞ்சிருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாருக்குமே புரியாது. அதுதான் சொல்றாரு, வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 17:9. ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் 7 ஸ்திரீ, அந்த ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிற 7 மலைகளாம்.
இங்க பாரு என்ன சொல்லிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, ஞானமுள்ள மனம், யார் ஞானவான்களோ அவங்களுக்கு மாத்திரம்தான் என்ன பண்ணோம்னா இதெல்லாம் புரியும் அப்படின்னு என்ன பண்ணிட்டாருன்னா சொல்லிட்டாரு. அடுத்து அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிற 7 மலைகளாம். இததான் நம்ம முன்னாடி பார்த்தோம். அந்த 7 தலை 7 மலை சாம்ராஜ்யம். சோ இப்ப வருதுங்களா? மலைனா நம்ம எதை சொல்லுவோம்? ராஜ்யம். சோ இப்ப மலைனா ராஜ்யம்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? 7ஆம் தூதன் நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு சொல்லிருக்கிறாரு. அது அப்படியே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இங்க நமக்கு பொருந்தி வரத பாக்குறோம். சோ அந்த 7 தலையும் 7 மலைன்றது நமக்கு சொன்னது யாரு? அந்த 7 மலைனா ராஜ்யம்ன்றது நமக்கு சொன்னதே யாருதான் பார்க்கும்போது இங்க 7ஆம் தூதன் சொன்னாருன்றதை நம்ம இங்க புரிஞ்சுக்கிறோம். சோ அடுத்து பாருங்க, அந்த 7 மலைகளும் 7 ராஜாக்களாம். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த 7 தலைகள், அந்த 7 தலைகளுக்கும் ஒருத்தர் என்னவா இருந்தாரு? கிங்கா இருந்தாருங்களா? ஃபர்ஸ்ட் யார பார்த்தோம்? முதலாம் தலை இப்போ நீங்க ஜஸ்டினியன் அத பாத்தீங்களா? அப்போ அவர் ஒரு ராஜாவா இருந்திருக்கிறாரு. அடுத்து சால்மேக்னே எம்பையர்னு சொல்லி ஒருத்தரை பார்த்தோம். அடுத்து ஹோலி ரோமன் எம்பையர்னு சொல்லி ஒரு எம்பையர் பார்த்தோம். அடுத்து ரெஜுவினேட்டட் ஹோலி எம்பையர் பார்த்தோம். அடுத்து நெப்போலியனிக் எம்பையர் பார்த்தோம். அடுத்து விக்டர் இமானுவேல் பார்த்தோம். அடுத்து பார்க்கும்போது நாசி பேசிஸ்ட் எம்பையர் பார்த்தோம். சோ இப்ப இந்த 7 தலைகளும் 7 ராஜாக்களும். இப்ப பாருங்க, இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். அப்படின்னா 5 பேர் 5 சாம்ராஜ்யம். இப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ரசல் பிரதர் இருக்கக்கூடிய காலப்பகுதியோட இதை நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள் என்னும் போது ரசல் பிரதருக்கு முன்னாடி 5 கிங்டம் இருந்தது. அந்த 7 தலையில 5 தலை ரசல் பிரதருக்கு முன்னாடி இருந்தது. அததான் இப்ப சொல்றாரு, இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். அவங்களோட இது ரசல் பிரதர் காலத்தப்ப இல்ல, முடிஞ்சிருச்சு. ஒருவன் இருக்கிறான். யார் அந்த ஒருவன்? இப்ப இருக்கிற ரசல் பிரதர் இருக்கும் போது ஒரு தலை இருக்குது இல்லைங்களா, விக்டர் இமானுவேல் எம்பையர். அததான் சொல்றாரு, ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் என்ன பண்ணல, வரல. சோ அந்த மற்றவன் இன்னும் யாருன்னு பார்க்கும்போது ரசல் பிரதருக்கு அப்புறம் காலத்துக்கு அப்புறம் வந்த ஒரு எம்பையர் எதுன்னு பாத்தீங்கன்னா நாசி பேசிஸ்ட் எம்பையர். சோ இப்ப இவங்க வந்தது அது ரசல் பிரதர் இருக்கிற போது என்ன பண்ணலன்னா வரல. ஏன்னா ரசல் பிரதர் எப்போ இறந்துட்டாருங்க? வேர்ல்டு வார் 1க்கு முன்னாடியே ரசல் பிரதர் இறந்துட்டாரு. இவங்க வந்தது எப்பன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கக்கூடிய அந்த டைம் 1929 அந்த மாதிரி டைம்ல தான் என்ன பண்றாங்கன்னா இங்க நாசி பேசிஸ்டே வராங்க. சோ இப்போ அதுதான் இங்க பாக்குறோம், மற்றவன் இன்னும் வரவில்லை, அவன் வருவான். முன்னாடியே சொல்றாரு பாருங்க, அவன் வரும்போது அவன் கொஞ்ச காலம் என்ன பண்ணுவான், தரித்திருக்க வேண்டும். சோ இந்த நாசி பேசிஸ்ட் எம்பையர் ரொம்ப நாள் என்ன பண்ணலன்னா கண்ட்ரோல் பண்ணல. வேர்ல்டு வார் 2 வரைக்கும் தான் என்ன பண்ணாங்கன்னா நாசிசம் இருந்துச்சு இந்த உலகத்துல. சோ இப்போ எப்படி அந்த வசனம் நமக்கு தீர்க்க தரிசனத்தோட இங்க புரிஞ்சு வரத நம்ம இங்க பாக்குறோம். சோ இப்போ அப்படி வந்தவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா இங்க ஹிட்லர் அப்படின்ற விஷயத்த பாக்குறோம். இப்போ ஒரு கேள்வி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஹிட்லர் ஏன் யூதர்களை கொன்னார்? ஹிட்லர் ஏன் யூதர்களை கொன்னார்? Why Hitler killed Jewish? அப்பதான் வந்து அவங்க ப்ராபசின்னு நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? வேட்டைக்காரரை அனுப்புனார் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா சொல்லுவோம். ஓகே, அது ப்ராபசி படி இருக்கட்டும். பட் எல்லாரும் வந்து இஸ்ரேலுக்கு வரணும்ங்கறதுக்காக ஜெர்மனில இல்ல யூதர்கள் வந்து இங்க வர. ஜெனரலா நம்ம என்ன சொல்லுவோம்னா அது தீர்க்க தரிசனம்னு சொல்லுவோம். கரெக்ட் தான், உண்மைதான், தீர்க்க தரிசனம் தான். பிளஸ் அடுத்து ஹிட்லருக்கு யூதர்கள் மேல ஒரு சில கோபங்கள் வெறுப்புகள்லாம் என்ன பண்ணுதுன்னா இருந்தது. பட் அதை காட்டிலும் இங்க ஹிட்லர் யூதர்களை கொன்னதுக்கு இன்னொரு ரீசன் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஹிட்லர் இங்க யாரு கூட இருக்கிறாரு தெரியுதுங்களா? போப். அதாவது ஹிட்லர் இந்த கிங்டம்க்கு வர்றதுக்கே யாரு தான் காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போப்பு மார்க்கம் தான். ஹிட்லர் அந்த டைம்ல என்ன பண்றாருன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னா, நான் ஏன் யூதர்களை கொல்றேன் அப்படின்னா, நான் வந்து என்னோட சுய இதுல நான் கொல்லல, ஆல்ரெடி ரோமன் கேத்தலிக் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா 1500 வருஷமா யூதர்களை கொண்டுட்டு இருந்தாங்க. அத நான் இப்ப என்ன பண்றேன், ஃபாலோ பண்றேன் அப்படின்னு என்ன பண்றாருன்னா இங்க சொல்றாரு. அப்படியா? போப்பு மார்க்கம் யூதர்களை கொன்னாங்களா? போப்பு மதம் யூதர்களை கொன்னாங்களா? எப்போ, எப்படி? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஹிட்லருக்கு முன்னாடியே யூதர்களை கொன்னதுல அதிக பங்கு யாருக்கு பாத்தீங்கன்னா போப்பு மார்க்கம், ஸ்திரீ சின்ன கொம்புக்கு தான் வந்து அதிக பங்கு இருக்குது. இவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா குருசேட்ஸ், அதாவது குரூசேடர்கள் சொல்லக்கூடிய ஒரு சிலுவை போர் அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா நடத்தினாங்க. எதற்கு கொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, எங்க கடவுள் இயேசு கிறிஸ்துவ நீங்க என்ன பண்ணீங்க, கொன்னீங்க அப்படின்னு சொல்லி யூதர்களை என்ன பண்ணாங்கன்னா கொன்னாங்க. யூதர்களை கொல்லக்கூடிய அதே டைம்ல இன்னொரு குரூப்பையும் என்ன பண்ணாங்கன்னா போப்பு மார்க்கம் பயங்கரமா கொன்னாங்க. உண்மை சபையை என்ன பண்ணாங்கன்னா அதே டைம்ல, உண்மை சத்தியத்துல இருக்கிறாங்க இல்லைங்களா,
அவங்களையும் என்ன பண்ணாங்கன்னா கொன்று குவித்தது யாருன்னு பார்க்கும்போது இங்க போப்பு மார்க்கம். சோ இப்போ ஹிட்லர் என்ன சொல்றாருன்னா, எப்படி 1500 இயர்ஸா போப்பு மார்க்கம் யூதர்களை கொன்னாங்களோ, என்ன ரீசனுக்கு கொன்னாங்களோ, அதே இதுதான் நாங்க என்ன பண்றோம், ஃபாலோ பண்றோம் அப்படின்னு என்ன பண்றாருன்னா இங்க ஹிட்லரு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்த பாக்குறோம். சோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த என்ன விஷயம் பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சின்ன கொம்பு பார்த்தோம். அந்த சின்ன கொம்பு பெருமையானங்களை பேச நிமிச்சம் அது என்ன பண்ணாதுன்னா கொலை செய்யப்படுறது. இன்னும் அந்த கொலை செய்யப்பட்டதெல்லாம் பார்க்கல. அது மகா உபத்திரவ காலத்துலதான் என்ன நடக்க போகுதுன்னா அந்த விஷயம் நடக்க போகுது. சோ இப்ப அந்த ஸ்திரீ உட்கார்ந்தது மிருகம். அந்த மிருகம் எதை அடையாளப்படுத்தும்னா ஜனங்கள். ஓகேங்களா? அந்த ஜனங்களுக்கு மூளையா இருந்தது 7 தலைகள். அந்த டைம்ல இருந்தவங்க 7 சாம்ராஜ்யங்கள். அடுத்து பார்க்கும்போது அந்த 7 சாம்ராஜ்யம் சப்போர்ட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா 10 நாடுகள். சோ இப்போ இதுதான் நம்ம என்ன பண்றோம்னா இதை மொத்தமா கண்ட்ரோல் பண்ணது ஸ்திரீ அப்படின்ற விஷயத்த என்ன பண்றோம்னா இன்னைக்கு நாம என்ன பண்றோம்னா பாக்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அடுத்து இது குறித்ததான தொடர் பாடங்களை நம்ம வருகின்ற வாரத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்த வாரம் பார்க்கலாம். இதுவரைக்கும் பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.